மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு முழுக்க தாவேகா சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதா சொன்னாங்க. ஆனால் குறிப்பிட்ட சில மாநகரங்களில் மட்டும், சென்னை, திருச்சி உட்பட சில முக்கியமான மாநகரங்களில் மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. அதில் சென்னையில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இந்த மேலாண்மை விளக்கெண்ணெய் ஒன்று இருக்குல்ல, ஒரு 420 அமாவாசை ஒன்று, ஆதவு, இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் அங்கே கலந்துக்கிட்டு பேசினாங்க. இதுல புசியானந்து பேசின பேச்செல்லாம் விடுங்க, அதுக்கு பேசவும் தெரியாது, அது இட்டுன்னு போற கேஸ் அது. ஆனா ஆதவ் பேசின பேச்சு தான் இன்னைக்கு பெரிய வைரல் கண்டென்ட்டா மாறி இருக்கு. அப்படின்னு ஆகச்சிறந்த பேசிட்டாரு அப்படின்னா, ஆகச்சிறந்த பேசலாம் கிடையாது. இது ஒரு முட்டாள், தற்குறி, முண்டம், தண்டம், 10 காசு பிரயோஜனம் இல்லாது, மாமனார் சோத்துல மாமனாருடைய உழைப்புல உடம்ப வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு வேஸ்ட் லேண்டு. இது என்ன பேசிச்சின்னு பேசுறதுக்கு முன்னாடி இந்த கூட்டம், இந்த ஆர்ப்பாட்டம், தாவேகா ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தாவேகா தற்குறிகள் சொன்ன ஒரு பெரிய பச்சை பொய், உண்மைன்னு பச்சை பொய். அது இல்ல, அது அப்படி கிடையாது. அவங்க பேசுறதெல்லாம் காவல்துறை மீது பழி போட்ட எல்லா விஷயங்களும் பொய்ன்னு நிரூபணமாயிருக்கு. என்ன சொன்னாங்க, என்ன காவல்துறை பத்தி பேசுறீங்கன்னா, இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து, இந்த பன்னாடைங்க வெளியில வர நாள்ல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காவல்துறை எப்ப போய் கேட்டாலும் பிதுக்குது, நசுக்குது, ஒடுக்குது, எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க, எஸ்ஓபி போட்டாங்க, எங்களை ஒடுக்குறாங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நாங்க எப்ப கொடுத்தாலும் 50 நாள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், அனுமதியே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வாரம் 10 நாள் 40 நாள் 30 நாள் அலைய விடுறாங்க எல்லாம் சொல்லுவானுங்க. நீங்க நல்லா மக்களே நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க, இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து இவங்க பேசி 3 நாள் தான் ஆகுது. 3 நாளுக்கு முன்னாடி தான் அனுமதி கேட்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இவங்க கேட்ட எல்லா இடத்துலையும் அனுமதி கொடுத்துருக்கு காவல்துறை. அப்ப காவல்துறை மீது இவங்க பொய் பரப்புனது தெரிஞ்சு போச்சா? பச்சை பொய் தாவேக்கா, ஏன்னா எப்பவுமே அது பொய் தான், வாயை திறந்தா பொய் தவிர வேற எதுவும் பேசாத ஜடங்கள் தான் அதுல இருக்கிற கும்பல். அப்ப காவல்துறை மீது சொன்ன அத்தனையும் பொய்னு வெளிச்சத்துக்கு வந்துருச்சா? இவங்க கேட்ட இடத்த கொடுத்துருக்காங்க, கேட்ட நேரத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு சமூகத்துல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கோ அதை பேசல, அதை விட்டானுங்க. ஏதோ சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. 2 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. அப்பெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி ஒரு மண்ணும் மரமண்டைகளுக்கு இல்ல, ஒரு அறிவும் இல்ல, புரிதல் இல்ல. இதான் தற்குறி கும்பல் தானே இது. அப்பெல்லாம் எதுவும் வரல. தேர்தல் நெருக்கத்துல வந்தவொடனே சாதிவாரி கணக்கெடுப்பு வந்துருச்சான். அதை யாரு கண்டிச்சு நீ முக்கியமா கோஷம் போடணும்? மாநில அரசை கண்டிச்சா, திமுக அரசை கண்டிச்சா, திமுகவை கண்டிச்சா? அட மரமண்டைகளா, தற்குறிகள். இதனால்தான் உங்களை தற்குறின்னு சொல்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பை உத்தரவிட வேண்டிய இடம் ஒன்றிய அரசாங்கம். அங்கெல்லாம் கேட்கணும், நீ பாஜக மோடி அரசு அப்படின்னு இல்ல கேட்கணும். ஆனா அது அந்த கூட்டத்துல எங்கேயுமே எவமாயிலும் பாஜக வரல, ஒன்றிய அரசு வரல, மோடி வரல, அமித்ஷா வரல. பூரா திமுகவை திருப்பி சொரிஞ்சிட்டு இருக்காங்க, வேற டிசைனா சொல்லிடுறாங்க. இதுல இந்த ஆதரவு, இந்த 420 அமாவாசை இருக்குல்ல, இது மாமனார் சோத்துல மாமனாருடைய உழைப்புல சாப்பிட்டு உடம்ப வளர்த்துட்டு இருக்கிற இந்த பண்ணாட பேசுது. முட்டாள் முதலமைச்சர்னு பேசுறான். நீ ஒரு முட்டாளு, உன் குடும்பம் ஒரு முட்டாள் குடும்பம், நீங்க பொண்ணு எடுத்துருக்கிற இடமும் ஒரு முட்டாள் குடும்பம் தான். நீ போய் கட்சியில சேர்ந்திருக்க பாரு, அவன் ஒரு தற்குறி முண்டம். எல்லாமே தண்டங்க, ஒரு 10 காசு பிரயோஜனம் இல்லாத முண்டங்க. நீங்க முட்டாள் முதலமைச்சர்னு ஒரு முதலமைச்சரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 வருஷம் முடிக்க போறாரு ஆட்சியை, எவ்வளவோ திட்டங்களை செஞ்சிருக்கிற முதலமைச்சரை பார்த்து முட்டாள் முதலமைச்சர்ன்ற. ஆமா, அவர் உண்மையிலேயே முட்டாள் முதலமைச்சர். எப்படி தெரியுமா? உன்னையெல்லாம் 41 பேர் அந்த கரூர்ல மரணம் அடைஞ்ச பிறகு உன்னைய லாடம் கட்டி உன்னை தூக்கி உள்ள வைக்காம உன் மேல வழக்கோட நிறுத்தினாங்க பாரு. அங்க பண்ணார் முட்டாள்தனமான வேலையை. கரிசனத்தோடு பேசினார் பாரு. எந்த தலைவனும் தொண்டன் சாவறத விரும்ப மாட்டான்னு பேசினார் பாருங்க. அங்க பண்ணதுதான் ஸ்டாலின் அவருடைய முட்டாள்தனம். அதனாலதான் அவரை பார்த்து நீ முட்டாள் முதலமைச்சர்ன்ற. அதை தாண்டி நீ போற ரூட்ல எல்லாத்துலயுமே பொது சொத்தெல்லாம் சேதப்படுத்துறீங்கல்ல, அப்போ உன்னை நீதானே தகவல் மேலாண்மை விளக்கெண்ண வெள்ளப்பூண்டு பொதுச் செயலாளர்னு சீன் போட்டுக்கிற. ஃப்ராடு 420 நீ உன்னை பற்றி உள்ள வைக்காம உன்னை உலா வர விடுறாரு பாரு. உன் பேச்சுக்கு நேரம் உன்னை பிடிச்சி லாடம் கட்டியிருக்கணும், உட்கார வச்சிருக்கணும். உன்னைய அங்கேயே குப்பை கொட்டிக்கிட்டு இருந்த நீ குப்பை தான் கொட்டின. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? 2021 தேர்தல்ல பிரசாந்த் கிஷோரோட நான் வேலை பார்த்தேன், திமுக வெற்றிக்கு நான் வேலை பார்த்தேன்னு சொல்லி கீழ்ச்சிய நீ என்னத்தை செஞ்சு கீழ்ச்சிட்ட? அப்பெல்லாம் அது திமுக தீய சக்தியா உங்களுக்கு எல்லாம் தெரியலையா? இல்ல சமீபத்துல 21 தேர்தல்ல நாங்க எங்க அண்ணன் கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அப்ப தெரியலையா? அதனால இவனை விட்டு வச்சு தப்புங்க. ஸ்டாலின் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னன்னா, இந்த மாதிரி தற்குறிகளை உலா விட்டுட்டு நடக்க விட்டுட்டு அவனை பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறார் பாரு. இதுதான் அவர் பண்ற மிகப்பெரிய முட்டாள்தனம்.
அதனாலதான் இந்த நாய் சொல்லுது முட்டாள்தனம். அதாவது நாய்கள் மன்னிக்க, தயவு செய்து நான் மிருகங்களை வந்து தப்பா பேசுற ஆள் நான் கிடையாது. இது அதுக்கும் கீழே உள்ள ஜென்மம். ஏன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை என்ன வார்த்தை சொல்லி பேசணும்னு தெரியாத தற்குறி தண்டத்தை, எதுக்குமே லாய்க்கு இல்லாத முண்டத்தை நம்ம என்ன வேணா பேசலாம், தப்பே கிடையாது. சரி, அது ஒரு பக்கம். திமுக அரசாங்கத்தை திட்டத்துக்கு உனக்கு வந்து வேற எதுவும் கிடைக்கல, அதனால ஏதோ ஒண்ணு வச்சு திட்டிட்டு இருக்கிற. அடுத்தது ரஜினிகாந்த் குறித்து ஒரு பேசுறான் பாருங்க. டே ரஜினிகாந்த் கட்ஸை பத்தி உனக்கு தெரியுமாடா? டே ஆதவ் முண்டம், ஏன்னா தண்ட கரமாந்திரமே, உனக்கு ரஜினிகாந்த் கட்ஸை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன துணிச்சல் இருக்கு? உன் தலைவன் ஒருத்தர் சொல்றிய, ஒரு டுபாக், ஒரு உச்சா நடிகர், ஒருத்தர் உச்ச நடிகர் கிடையாது, உச்சா நடிகர். ஏன்னா டாய் அப்படின்னா பயந்துற கேரக்டர். அதனாலதான் ஐயே அக்கல்ல விட்டுக்கிட்டு, அம்மா தாயே எனக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண எப்படியாவது வந்து வழி கொடுங்கன்னு 5 மணி நேரம் போய் கொடைக்கானல்ல போய் அங்க வந்து கொடநாடு எஸ்டேட் வாசல்ல காத்து கிடந்த உங்க உச்சா நடிகர் கிட்ட போய் நீ வந்து கேட்கணும், கட்ஸ்னா என்னது, எது வந்து கட்ஸ், ஒரு தலைவனுக்கு என்ன அழகு அப்படின்னு சொல்லி கேட்கணும். அங்க கேட்டு வந்து ரஜினிகாந்த் பத்தி பேசு. ரஜினின்னு பேர் சொல்றது கூட அந்த ஆதவ் பண்ணாடைக்கு அருகதை கிடையாதுங்க. என்ன சொல்றான்னா, அவர் வந்து 2017 கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னார். அரசியலுக்கு வரப்போற, சிஸ்டம் வந்து கெட்டு போயிருக்கு, சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அரசியல் ஆரம்பிப்போம் அறிவிக்காது. அதுக்கப்புறம் 2020 இல்ல சூழல் சரியில்லை, சோ அந்த டைம் வைரஸ் நேரம், என்னுடைய ரசிகர்கள் லட்சக்கணக்கில் என்னை பார்க்க வருவாங்க, இப்ப பொது வழியில மொத்தமா கூட்டம் கூடனா அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ ஒரு இழப்பு ஏற்பட்டாலோ அது காலத்துக்கும் என்னை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னால் என் ரசிகன் வந்து பலியாவதை நான் விரும்பல, என்னால் என் ரசிகன் பாதிக்கப்படுவதை நான் விரும்பல, அதனால நான் அரசியலுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசியல்ல இருந்து விலகிட்டார். அரசியலுக்குள்ள வர்றேன்னு சொன்னவர் விலகிட்டார். ஒரு விஷயம் தெரியுமாங்க, ஒரு பிரபலமா இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அரசியல் கட்சி யாரோனா ஆரம்பிக்கலாங்க, யாரோனா அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா பிரபலமா இருக்கிறவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்ட பிறகு சொல்றதுக்கு ஒரு கட்சி வேணும். ஒரு அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கட்சி வேணும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு. ஆனா அந்த கட்ஸை விட அதிகப்படியான ஒரு பெரிய மாஸ் கட்ஸ் எங்க தெரியுமா வரும்? இந்த பண்ணாட பக்கா மாஸ்ன்னு சொல்லி தெரியுது பாருங்க, இதெல்லாம் பக்கா மாஸ் கிடையாது. ரஜினிகாந்தோடைய கட்ஸ் பக்கா மாஸ் கட்ஸ் என்ன தெரியுமா? நான் வந்து என் தொண்டர்களை பாதிப்படைகிற அளவுக்கு நான் கட்சியை தொடங்கணும்னு அவசியம் இல்லை, நான் கட்சி வரல அரசியல் இல்லைன்னு வெளியில போனார் பாருங்க, அங்கதாங்க அவர் வந்து அவருடைய கட்ஸ் வந்து உச்சத்துக்கு போச்சு. அவர்தான் உண்மையிலேயே வந்து சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்ன்றது சும்மா உனக்கு கொடுக்கலங்க, அவருடைய உழைப்புக்கு, அவருடைய அங்கீகாரத்துக்கு, அவருடைய மரியாதைக்கு, அவர் தொண்டர்கள் மீது, அந்த ரசிகர்கள் மீது வச்சிருக்கிற மிகப்பெரிய மரியாதைக்கு கொடுத்திருக்கிற விஷயம். அதனாலதான் காலத்துக்கு இந்தியா முழுமைக்கு எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, உலகம் முழுக்க எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. இந்த வயசுல 75 வயசுலயும் ஹீரோவா ஒருத்தர் நிக்கிறதும், அவர் மீது கோடிக்கணக்கான ரசிகர்கள் அன்பு வச்சிருக்கிறதும் ரஜினிகாந்தை தவிர வேற யாரே ஒருத்தரை காட்டுங்க, ஒரே ஒருத்தரை காட்டுங்க பார்க்கலாம். விஜய் எல்லாம் யாருக்குங்க தெரியும்? யாருக்கு தெரியும்? ஒரு கூட்டம், சின்ன கூட்டம், அதுவும் காசு கொடுத்து அது வந்து பிராபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற கூட்டம். விஜயனுடைய 69 படத்திலையும் திரும்ப திரும்ப சொல்றேன், 10-12 படத்தை தவிர பாக்கி எல்லா படம் தோல்வி படம். பில்டப்லயே வாழ்க்கையை ஓடுறது. இப்ப என்னன்னா, என் தம்பி ஜெகதீஷ் அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ரூட்டு போட்டு கொடுக்குறான், மொத்த பேருக்கும் பணத்தை பட்டுவாடா பண்றான். இந்த பண்ணாட மாமனார் சொத்தை வாங்கிட்டு வந்த பண்ணாட ஆதவ் என்ன பண்ணுது, அது தான் பக்கத்து ஒரு பெரிய பிராபகண்டா பண்ணிட்டு இருக்குது. இதனால இந்த பிராபகண்டால தான் விஜய் வந்து அங்க போனா கூட்டம் வருது, இங்க போனா கூட்டம் வருது, சீன் போடுறானுங்க. இவங்க கூட்டத்தை சேர்க்கிறானுங்க, தன்னெழுச்சியா வருதுன்னு போய் சொல்றானுங்க. ஏன் இந்த கல்யாணத்துக்கு போனீங்க, அங்க எங்க ஒரு ஈக்காக்க கூட வரலையும் பின்னாடி? இந்த மகாபலிபுரத்துல வந்து செத்து போனவங்களும் ஆறுதல் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண கூப்பிட்டு அங்க உன் பின்னாடி கூட்டம் வரவே இல்லையே. ஜெகன்மோகன் ரெட்டி கல்யாணத்துக்கு நீ போனப்ப, அந்த குடும்பத்து கல்யாணத்துக்கு போனப்ப ஒரு ஈக்காக்கா கூட அந்த லீலா பேலஸ் வாசல்ல வந்து நிக்கலையே. அப்பெல்லாம் எங்க போச்சு அந்த தன்னெழுச்சி கூட்டம்? பூரா செட்டப்புங்க, செட்டப் செல்ல பாஸ். நிறைய பேர் அங்க கூட இருக்கிறானுங்க, விஜய் கூட இருக்கிறவனுங்க நிறைய பேர் செட்டப் செல்ல பாஸ். இவங்களுக்கு வேலையா என்னன்னா காசு கொடுத்து ஏத்தி விடுறது. அது சோசியல் மீடியா நிறைய ஆடியோலாம் வருது, நீங்க பாத்துருக்கீங்கல்ல. ஒரு ட்வீட்டுக்கு 25 ரூபாய், ஒரு வீடியோக்கு இவ்வளவு காசு அப்படின்னு பேசுறானுங்கல்ல. இவனுக்கு பண்ணாடிங்க காசு கொடுத்து தான் ஆட்களை வச்சிருக்கானுங்க. ஒரு நாள் காசு கொடுக்கலன்னா அவங்க நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரிதான். நாயை மறுபடியும் சொல்லிட்டேன்னா, நாய்கள் மன்னிக்க, நீங்க பிஸ்கட் போடுற மாதிரிதான். நீ போட்டினா கம்முன்னு இருக்கும், போடலன்னா குறைக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் மாறிட்டான் பாருங்க, எத்தனை பேரு அவனே கடிக்க ஆரம்பிச்சான் பாருங்க. ஏன்னா நீங்க பண்ண வேலை அந்த மாதிரி. பொண்டாட்டி இருக்கும்போது, இன்னும் டைவர்ஸ் வாங்காத போது பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்டு என்னை கொடுமைப்படுத்துறாரு, ஒரு நடிகையோட கள்ள தொடர்பு வச்சிருக்காரு, துரோகம் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொன்ன பிறகு ஒரு நடிகையோட நீ போய் மேடை ஏறிட்டு நீ பெரிய யோகிய சக்தி, தூய சக்தின்னு சொன்னீங்கன்னா மாணவ மரியாதைலாம் காத்துல போயிடுச்சு.
இந்த லட்சணத்துல இவங்க வந்து நாட்டை மாத்த போறானுங்களாம். இந்த ஆர்ப்பாட்டத்துல, சென்னையில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்துல உன் தலைவன் வராம எங்க போய் பதுங்கி இருந்தாரு, எங்க இருந்தாரு, எந்த வீட்டுல இருந்தாருப்பா? அடே யாதவ், உன்னை தான் கேக்குறேன், அதை சொல்லு முதல்ல. மத்த கதையெல்லாம் பேசுறிய நீ. உன் தலைவன் ஏன் வரல அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு? எதுக்கு வரல? ஏன்னா இது பத்திலாம் அவன் கவலையே கிடையாது. என்ன எவன் எழுதி கொடுக்குறானோ அதை படிக்கிறது மட்டும் தான் வேலை. ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்காம அலப்பறை கொடுக்குது போலீஸ்னு சொன்னா நீ கேட்ட 2 நாள்ல பர்மிஷன் கொடுத்து ஒரு சீனை போட்டீங்கல்ல, எந்த பயனும் இல்லையே. நீங்க போட்டதுனால என்ன பயன்? ரஜினிகாந்த் பேச்சுக்கு மறுபடியும் வர. ரஜினிகாந்த் குறித்து அவன் பேசும்போது என்ன சொல்றான்னா, இவருக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும்னு சொன்னாரு. உச்ச நடிகர் எம்ஜிஆருக்கு பின்னாடி திரைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்து பெரிய நடிகரா வந்தவர், அரசியலுக்கு வந்து நான் சிஸ்டத்தை மாத்த போறேன்னு சொன்னாரு. மாத்த போறேன்னு சொன்னவர் ஒரு கட்டத்துல அவருக்கு வந்து திமுக அரசாங்கம் கொடுத்த அழுத்தத்தினால, அவரை மிரட்டி உருட்டதுனால அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்காம போயிட்டாரு. போனவர் இப்ப போய் ரெட் ஜெயின்லயே படம் பண்ண போய் சரண்டர் ஆயிட்டாரு. ஆனால் இது விமர்சனம் இல்லைன்னு சொல்றீடா. மானங்கட்ட மரம் மண்டை, அறிவு கட்ட தெண்டம் முண்டம் ஆதவ் பண்ணாட, உனக்கு அவரை பத்தி பேசுவதற்கு எந்த தைரியமும் கிடையாது, எந்த அருகதையும் கிடையாது. அவர் பேரை சொல்றதுக்கு உனக்கு துணிச்சல் கிடையாது. விமர்சனம் இல்லைன்னு இது எப்பேற்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்க? ஏதாவது அடிப்படை அறிவு இருக்காடா உனக்கு? இந்த மரமண்ட அறிவு இருக்கா உனக்கு? ஏன்னா 2017 அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னப்ப இங்க ஆட்சியில் இருந்தது யாரு? அதிமுக. திமுக அப்ப எதிர்கட்சியா தான் இருந்துச்சு, அதிமுக தான் இங்க ஆளுங்கட்சியா இருந்துச்சு. 2021 நடந்த தேர்தலில் தான் மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சராக ஸ்டாலினை கொண்டாடுறாங்க. 20 ஒரு கட்சி நான் வந்து அரசியலுக்கு வரலன்னு போயிட்டாரு, வெளியில போயிட்டாரு. இதுல திமுக எங்க அழுத்தம் கொடுத்துச்சு? நீ என்ன சொல்லி இருந்திருக்கணும்னா, உனக்கு அடிப்படை அறிவே கிடையாது, நீ தான் மரமாட்டையாச்ச. ஒண்ணு அதிமுக அழுத்தம் கொடுத்து சொன்னா நம்பலாம். அதிமுக அழுத்தம் கொடுக்குறவங்க அங்க தலைவர்களே கிடையாதுங்க, பூரா எல்லாம் அடிமை கூட்டமாகுது. அது பூரா மொத்தமா அது கபலீகரம் பண்ணிட்டாங்க பாஜக. மோடியும் அமித்ஷாவும் கையில் எடுத்துட்டாங்க அதிமுகவை. ஒன்றிய அரசாங்கம் தான் ரஜினியை வந்து இயக்க போகுது, அவர் தான் அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, அவர் தான் அவரை தன்னுடைய கைப்பாவையா. இப்ப எப்படி விஜய் வந்து சுத்த விட்டு இருக்காங்களோ இதே வேலையை தான் ரஜினி வச்சு பண்ணலான்னு பார்த்தாங்க. அது அன்னைக்கு எல்லாருமே பேசின விஷயம் தான். அதை சொல்லியிருந்தீங்கன்னா நீ ஆம்பளைன்னு ஒத்துக்கிட்டு இருக்கலாம். எனக்கு அதுதான் டவுட்டா இருக்கு. ஏன்னா உங்க கட்சியில் இருக்கிற எவனுக்குமே அந்த துணிச்சலே கிடையாதாடா. பாஜக பேர் சொன்னாலே நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? உச்சா போயிடுவீங்களா? உச்ச நடிகரும் உச்சா போயிடுவாரா பாஜக பேர் சொன்னா? ஆனா மானம் கட்டவனுங்களே, இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், இதுக்கு ஒரு 10 பேர் கை தட்டுறாங்க. அடிப்படையில் அறிவு வேணாமா? ரஜினிகாந்தை மிரட்டியது பாஜக அப்படின்னு சொல்றதுக்கு துப்பு இல்ல. திமுக மிரட்டிச்சு அப்படின்னு. திமுக எப்படிதான் மிரட்டும்? ஆட்சியிலேயே இல்லையாடா அவங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஆட்சியில் இல்லாம எதிர்கட்சியா இருந்தாங்க. இப்ப 21 அவங்க வந்து மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க, நாங்க வரோம், ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஊர் ஊரா போறாரு, பஞ்சாயத்து எல்லாம் பண்றதுக்கு போறாரு. ஜமக்காலத்தை விரிச்சு மேடை ஏறி உக்காந்துக்கிட்டு மக்கள்கிட்ட பேசுறாரு, மக்கள்கிட்ட மனுக்கள் வாங்குறாரு, நான் வந்தா உங்களுக்கு எல்லாத்தையும் மாத்துறேன்ட்டு. மக்கள் அவரை நம்பினாங்க, ஓட்டு போட்டாங்க, முதலமைச்சரா உட்கார வச்சாங்க. இந்த பன்னாட சொல்லுது மன்னராட்சி. மன்னராட்சினா என்ன தெரியுமா? என்ன மன்னராட்சினா? இந்த எந்த எழுவுமே தெரியாதுங்க இவனுக்கு. எங்க சுயமா படிச்சது கிடையாதுங்க. என்ன எழுவு படிச்சாலும் தெரியாதுங்க. ஏமாத்த தெரியும், 420 வேலை தெரியும், சதுரங்க வேட்டை மாதிரிங்க. மக்களை வந்து ஈர்க்கணும்னா ஆசையை தூண்டி விடும், அந்த வேலையை நல்லா செய்வான். அதான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கான். 6 சிலிண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு எப்ப அந்த வாயை திறந்துச்சோ, வடகுப்பட்டி ராமசாமின்னு ஒரு கதாபாத்திரம், ஒரு காமெடி கதாபாத்திரம் ஒன்று வரும். நரி ஊழ விட்டுச்சுன்னா நரி முகத்துல முடிச்சுட்டு போனீங்கன்னா உனக்கு நல்ல காரியம் நடக்கும்னு கவுண்டர் பண்ணி கிளம்பி போவார்ல. செந்தில் நரி எப்பா ஊழை விடு அப்படின்னு அவன் கத்துவான். அதை எடுத்து போகும்போது காலில் அடி போடும், சைக்கிள் பஞ்சர் ஆகும், அதெல்லாம் பாத்துக்கிறீங்க அந்த காமெடி. அதே மாதிரிதான் எப்ப இந்த விஜய் வாயை திறந்து 6 சிலிண்டர் வந்து மக்களுக்கு நான் இலவசமா கொடுப்பேன், மானியமா கொடுப்பேன்னு சொல்லி தான் நம்பியிருக்கலாம். நம்ம மானியத்தை வந்து நான் வந்து மானியமா இலவச அதாவது கொடுப்பேன், காசு வந்து அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற விஷயங்கள்ல ஸ்டேட் கவர்மெண்ட் விதிக்கிற எல்லா வரிகளையும் நான் வந்து தளர்த்திடுவேன், அது எல்லாத்தையுமே மக்களுக்கே கொடுத்துருவேன்னு சொல்லியிருந்தா கூட நம்பி இருந்திருக்கலாம். இந்த பன்னாடை வந்து நடைமுறையில எதை செய்ய முடியாதோ, எது நடைமுறைக்கு ஒத்து வராதோ அதையெல்லாம் வாக்குறுதின்னு சொல்றான். அதை ஒரு 10 பேர் கை தட்டுறான். 6 சிலிண்டர் ஃப்ரீயா தருவேன்னு சொன்னானா? சொன்ன அடுத்த செகண்டே பாருங்க, இப்ப சிலிண்டருக்கு வந்து நாடு முழுக்க பிரச்சனை வந்துருச்சு. கியூல நிக்கிறானுங்க 2 கிலோமீட்டருக்கு சிலிண்டரை கையில தூக்கின்னு. பூரா பழையபடி விறகு வச்சுன்னு அடுப்பு வைக்கலாமா?
விறகு வச்சு சோறாக்கலாமா, ஹோட்டல மூடலாமான்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்ப இதுக்கும் திமுக காரணம்னு சொல்லுவானுங்க. இந்த பன்னாடுகளுக்கு தெரிஞ்சது அதுதான். இது அத்தனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ஒன்றிய அரசாங்கம். நாடு முழுக்க பெட்ரோல் தட்டுப்பாடு வருது, டீசல் தட்டுப்பாடு வருதுன்னா விலைவாசி ஆட்டோமேட்டிக்கா ஏறும். அது அத்தனையும் திமுகன்னு சொல்லி இவனுங்க சுரண்டுவானுங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னங்க பண்ணிருக்கானுங்க? அதான செஞ்சிருக்கானுங்க. ரஜினிகாந்த் குறித்து பேசுவதற்கு ஆதவுக்கு எந்த விதமான அடிப்படை அறிவுமே இல்ல, பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக அடிப்படையில உரிமையே இல்லைன்னா கூட ஏன் ரஜினிகாந்தை அவன் வந்து இழுக்கிறான்னா, இவன் ஏதோ நினைச்சிட்டான் ரஜினிகாந்தை வந்து இப்படி சொன்னோம்னா ரஜினி ரசிகர்லாம் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க, அல்லது ரஜினி ரசிகர்லாம் திமுக மேல கோபம் ஆயிடுவாங்க. ஏன்னா அவன் சொல்லும் போது என்ன சொல்றான்னா, திமுக மிரட்டி தான் கட்சி ஆரம்பிக்க விடாம ரஜினியை தடுத்துட்டாங்க. ரஜினியோட கட்ஸ் பத்தி தெரியுமா? அடே முண்டம் ஆதவ், உனக்கு தான் சொல்றேன், ரஜினியோட கட்ஸ் பத்தி தெரியுமா? ரஜினி அம்மையார் ஜெயலலிதா, நீங்க இந்த போய் அந்த கக்கத்துல வந்து கை விட்டுக்குன்னு, அக்கல்ல கை விட்டுக்குன்னு அம்மா தாயேன்னு உன் தலைவன் ஒருத்தன் இருக்கான் பாரு, இந்த உச்சா நடிகர் விஜய் போய் கொடநாடு வாசல் 5 மணி நேரம் காத்து கிடந்தாரு பாருங்க, டைம் டு லீடுன்னு போட்ட ஒரு ஒத்த வார்த்தைக்காக. ஆனா ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஜெயலலிதா அவ்வளவு பயங்கரமான கர்ணகொடூர ஆட்சி நடத்திட்டு இருக்கும் போது பாட்ஷா பட விழால என்ன பேசினார் தெரியுமா? இந்த ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு. இதுதான் கட்ஸ். அந்த அம்மையார் இருக்கும் போதே அதான் கட்ஸ். அது தெரியுமாடா தண்டம்? அவரை பத்தி என்ன பேசுற நீ? உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி? இது மட்டுமா பண்ணிருக்காரு? அரசியலே தெரியாத ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. அவர் இந்த தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்ல, இந்திய அரசியலே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லா விஷயங்களிலும் அவர் அந்த நாலேஜை எடுத்துக்கிட்டே தான் இருக்கார். தேவைப்படும் நேரத்துல பேசுவார். இப்ப சமீபத்துல வைரமுத்து வீட்டுக்கு போய் எவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு வந்திருக்காரு. வைரமுத்து போட்ட அந்த ட்வீட் இன்னைக்கு வரைக்கும் பெரிய பதிவாக இருக்கு. வட மாநிலங்கள்ல பெரிய பிரளயம் வெடிக்கும், பெரிய மாற்றங்கள் நடக்கும், எத்தனையோ சம்பவங்கள் நடந்துருச்சு. அது மட்டுமா பண்ணாரு? ஜெயலலிதாவுக்கு அது அப்படி பண்ணாரு. அவர் சொன்ன அந்த ஒத்த வார்த்தை, ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னாரு. அடுத்த ஆண்டே நடந்த தேர்தல்ல ஜெயலலிதா வீட்டுக்கு போயிட்டாங்க, மக்கள் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. வாய்ஸ் கொடுத்தது ரஜினிகாந்த். முட்டாள் கிடையாது அவர், உன்னை மாதிரி தண்டம் கிடையாது. ஒரு முறை பேசினா அதோட பேச்சுடைய வீரியம் வந்து மக்கள்கிட்ட போய் பரவலா போகும். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலனாலும் ரஜினிகாந்த் வாய்ஸுக்கு என்னைக்குமே மவுசு இருக்கு. அது மட்டுமா பண்ணாரு? அந்த மாதிரி பேடையில பேசிட்டாருன்னா ஆறாம் விருப்பம் பதவியே அந்த அம்மா புடுங்குச்சு, அமைச்சர் பதவியே புடுங்குச்சு. ஆனால் அடுத்து வந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறுகிறது. அம்மையார வீடு காமிச்சிட்டாங்க. புரியுதா? புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா இன்னொன்னு சொல்றேன் கேட்டு. கருணாநிதி அவர்கள் முதல்வரா இருக்காரு. கருணாநிதிக்கு பாச தலைவனுக்கு பாராட்டு விழா பண்றாங்க. கருணாநிதி பாச தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தும் போது எல்லா சினிமாக்காரங்களையும் கூப்பிடுறாங்க, எல்லாரையும் பேச வைக்கிறாங்க, புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்பதான் அந்த இன்னைக்கு தீய சக்தின்னு சீனை போட்டு இருக்காரு உங்க உச்சா நடிகர் விஜய், அந்த தற்குறி முண்டம் என்ன பேசி தெரியுமா? கருணாநிதி அவர்களுக்கு பாராட்டு விழா எல்லாமே நடக்குது அப்படின்னு பேசிட்டு புகழ்ந்து தள்ளிச்சு. அப்பெல்லாம் கருணாநிதி தீய சக்தியா தெரியலையா? அதை விட அதன் பிற்பாடு கருணாநிதி மறைவுக்கு பின்னாடி கருணாநிதிக்கு செலவைக்கணும்னு சொன்னவரும் ஓன் தலைவன் தான், அந்த தற்குறி தான். அதெல்லாம் தெரியல அப்ப உனக்கு. அந்த பாராட்டு விழால, பாச தலைவனுக்கு பாராட்டு விழால கருணாநிதி பக்கத்துல, ஒரு பக்கத்துல ரஜினி உட்கார்ந்துருக்காரு, இன்னொரு பக்கத்துல அவர் பக்கத்திலே வந்து கமலஹாசன் உட்கார்ந்துருக்காரு. அந்த மேடையில பேசி அஜித் அவர்கள், ஐயா உங்களுடைய விழாவுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க, உங்களை புகழ்ந்து பேச சொல்றாங்க அப்படின்னு விழாவுக்கு கட்டாயப்படுத்தி எங்களை மிரட்டி வர வைக்கிறாங்கன்றத அப்படி பொருள்படும்படியாக பேசினார். அரங்குமே அமைதியாயிடுச்சு. அப்படியே அங்க பின் டிராப் சைலண்ட், எல்லாம் பதறி போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அவர் பேசின உடனே எந்திரிச்சுன்னு கை தட்டினது வந்து யார் தெரியுமா? நீ சொன்னிய அவர் வந்து திமுக பயந்து அவரை ஒடுக்கி நசுக்கிடுச்சு, பயந்து போய் அவர் வந்து அரசியல் விட்டு பின்வாங்கிட்டாருன்னு சொன்னியடா முண்டம் தண்டம். கட்ஸ் பக்கத்துல சிஎம் உட்கார்ந்துருக்காரு கருணாநிதி அவர்கள், அவர் முன்னாடி ஏன் சின்னு கை தட்டினவர் தான் ரஜினிகாந்த். இந்த கட்ஸ் உன் தலைவனுக்கு வருமா? இந்த தற்குறி தண்டத்துக்கு வருமா? முதல்ல பேச தெரியுமா நின்னு? அதோட விட்டாரா? இன்னொரு சம்பவத்தையும் சொல்றேன். அதே கட்ஸ் உள்ள ரஜினிகாந்த் அன்னைக்கு அஜித் மேல எல்லாரும் அப்படியே பாஞ்சி திமுக அவரை போட்டு கடிச்சு குதிரை போதுன்னு நினைச்சாங்க. உடனே ராமநாராயணன் ஓடி போய் மைக்கு பிடிச்சு நாங்க யாரையுமே எதுவும் விரட்டி ஒருட்டி எல்லாம் கூப்பிடல, நாங்க யாரையும் வந்து வற்புறுத்தல அப்படின்னு சீனை போட்டு சமாளிச்சாரு. மறுநாள் காலையிலேயே 7 மணிக்கெல்லாம்
கோபாலம் வீட்டுக்கு அஜித்தை கூப்பிட்டுக்கிட்டு போனது யார் தெரியுமா? இதே ரஜினிகாந்த் அவர்கள். அழகா கூப்பிட்டு போய் நடந்த சம்பவங்களை சொல்லி அந்த பிரச்சனையை பெரிதாக்காம அப்படியே சுமூகமாக முடிச்சு கொடுத்த அந்த கட்ஸும் ரஜினிகாந்துக்கு தான் சேரும். இந்த வரலாறுலாம் தெரியுமாடா தண்டம் மரமண்ட? நீ என்னைக்கிட அரசியலுக்கு வந்த? உனக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி? என்ன படிச்சிருக்க? நீ காசு வச்சிருக்க, அது கூட உன் உழைப்புல வந்த காசு கிடையாது, மாமனார் வீட்டு காசு. அந்த பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமனார் சொத்துல உட்கார்ந்து உடம்ப வளர்த்து பண்ணி மாதிரி உடம்ப வச்சிருக்கிய. பண்ணியை பத்தி சொல்லிட்டேனா? பன்னிகள் மன்னிக்க. ஏன் இப்ப நம்ம இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோங்க. ஆனா இவனுங்க பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, அவ்வளவு எரிச்சலை உண்டாக்குது. ஆரோக்கியமான அரசியல் பண்ணுங்கடானா வெறுப்பு அரசியலே பண்ணிட்டு இருக்கானுங்க. இது என்ன நடக்கும்னா, இவன் பேசுறதை பார்த்து இவனை மாதிரியே 10 பேர் பேசுறாங்கன்னு வச்சுங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல பேசுறானுங்க, காவல்துறை திட்டுறானுங்க, முதலமைச்சர் திட்டுறானுங்க, வீடியோ போடுறானுங்கன்னு வச்சுங்களேன். என்ன ஆகணும், அவங்க மேல ஒரு வழக்கு பாஞ்சுதுன்னா இந்த பண்ணாடெல்லாம் அவனை விட்டுருவாங்க, கை விட்டுருவானுங்க. நான் இவ்வளவு திட்டுறதுக்கு நோக்கம் என்னன்னா, இவன் பேசுறத பார்த்துட்டு தாவேக்காவை சேர்ந்த ரசிக குஞ்சுமணிகளோ தாவேக்கா தவிட்டு தற்குறி முண்டங்களோ எதுவும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. காவல்துறை எதிராகவோ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராகவோ ஏதாவது அவதூறு பரப்புறன்னு என்னத்தையாவது இவன் பேசுற மாதிரியே பேசி மாட்டிக்காதீங்க. மாட்டினீங்கன்னா இவன் தப்பிச்சிருவான், பணம் வச்சிருக்கான். அவன் மேல வழக்கு வந்தா கூட அவன் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவன் ஓடி ஒளிவான். இல்லைன்னா போய் RSS காலில் ஐயா சாமின்னு டேராடூனுக்கு ஓடி போயிடுவான். கடந்த முறை 41 பேர் செத்த பேர் எங்க ஓடனா? டேராடூன் ஓடனான். இவனை கூட்டு போனது யாரு? பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்குற அந்த டீம் தான் இவனை கொத்தா தூக்கிட்டு போச்சு. அப்பவே எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டானுங்க. அதனாலதான் இவன் தைரியமா பேசிட்டு திரியிறான், இவனை எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு. ஆனா இவன் சொல்றான்ல, இன்னும் 60 நாள்ல போலீஸே நம்ம பக்கம் வந்துரும்னு. அது ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அதை பேசுறேன் நானு. அதனால இவன் பேசுறத நம்பி, இந்த ஆதவ் பேசுறத நம்பி தாவேக்கா தற்குறி ரசிகர்கள் ஏதாவது ஏடா கூடமா பேசி வழக்கு வம்பு வழக்குல மாட்டாதீங்க. மாட்டினீங்கன்னா இவன் உங்களை காப்பாற்ற மாட்டான், இவன் கட்சிக்காரன் எவனும் காப்பாற்ற மாட்டான். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாரையும் வம்புல மாட்ட வைக்கிறதுக்கு தான் இளைஞர் பட்டாலுமே திரண்டு வா, சேகர்பாபு வீட்டுக்கு போ, முதலமைச்சர் வீட்டுக்கு போ, அனுப்ப முடியும் என்னால, நான் வரேன்னு சொல்ல. அவன் நல்லா கவனிங்க, அவன் போட்ட எல்லா பதிவையும் திருப்பி கூட போய் பாருங்க. அவன் நான் வரேன், என் தலைமை உங்க வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுன்னு சொல்லியிருக்க மாட்டான். அவன் சொல்லியிருந்தானே அவன் ஆம்பளை, அவன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். ஆனா என்ன சொல்லுவான்னா, நான் இளைஞர் படையை அனுப்புறேன், உன் வீட்டுக்கு அனுப்புறேன், அமைச்சர் வீட்டுக்கு அனுப்புறேன், இந்த பக்கத்துல தான் இருக்காரு, அங்க அனுப்பட்டுமா அப்படின்னு சவடால் விடுவான். என்னன்னா உங்களை பகடக்காயா பயன்படுத்தி உங்க மேல வழக்கு வாங்க வச்சு இவன் ஜாலியா உட்காந்துட்டு இருப்பான். இதுதான் நடக்கும். ஃபைனலா நான் சொல்ற ஒரு விஷயம், திரும்ப அதே ஆதவ் அங்க பேசும்போது டைம் முடிஞ்சிச்சுன்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க, என்ன பேச விடுங்க, மாவட்ட செயலர் வழக்கு போட்டுறாதீங்க. அப்படி வழக்கு போட்டாலும் நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே FIR எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவேன். டேய் முண்டம், சட்டம் தெரியுமாடா உனக்கு? அறிவு இருக்காடா உனக்கு? எப்படி FIR நீ அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவ? அதுதாங்க, எந்த அடிப்படை அறிவும் கிடையாது. மூளையில மண்ணுக்கு பதில் மண்ணு கூட இல்லை. மண்ணு இருந்தா கூட பரவாயில்ல, என்ன இருக்குன்னு தெரியல, ஒண்ணுமே கிடையாது, ஜாலியா இருக்கு, எம்டியா இருக்கு. அதனாலதான் ஏடா கூடமா வன்முறையை தூண்டுற விதத்துல பேசிட்டு இருக்கான். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த முட்டாள் இந்த பண்ணாட பேசுற பேச்சு பெரும்பாலும் கலவரங்களையும் வன்முறையும் தூண்டுற விதமாவே இருக்கு. இவனை ஏன் நீங்க இன்னும் பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்கன்னு மட்டும் தெரியல. அதனாலதான் உங்களை முட்டாள் முதலமைச்சர்னு சொல்றான். யாருமே நாகரிக அரசியல் நடத்துற யாருமே அந்த மாதிரி முதலமைச்சர் குறித்து பேசுனதே இல்லைங்க. எந்த முதலமைச்சரா இருக்கட்டும், அது எடப்பாடியா இருக்கட்டும் அல்லது OPS இருக்கட்டும், யாரையுமே அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசியதே இல்லை. எந்த அரசியல்வாதிகளும் எவ்வளவு கொடூரமாக பேசினா கூட, கலோக்கியலா திட்டினா கூட இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. இவன் வேணும்னு வன்முறையை தூண்டுற விதமா பேசுறான். இன்னொன்னு குறிப்பா சொல்றேன், திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த பன்னாட பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காம உங்க வேலையை பாக்குறங்க. உங்களை டைவர்ட் பண்ண பாக்குறான், உங்களை வெறியேத்த பாக்குறான், உசுப்பேத்த பாக்குறான். ஒரு படத்துல வர மாதிரி தான், அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னா போகாது, உங்க வேலையை பாருங்க. போனா இந்த பண்ணாட உங்களையும் வம்புல மாட்டி விட்டுட்டு அவன் குளிர் காஞ்சிட்டு இருப்பான். மோதலை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்றான், பிரச்சனையை உண்டாக்க ட்ரை பண்றான். அதுக்காக தான் இவன் கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் இவ்வளவு நாளா புடுங்கிட்டு இருந்தானுங்க. 2 வருஷமா என்ன புடுங்கினானுங்கன்னு தெரியல. இப்பதான் சாதிவாரிக்கு இவங்களுக்கு மண்டையில உரைச்சிருக்கு. 2 வருஷமா எதுவும் பண்ணலங்க. தேர்தல் நெருக்கத்துல மக்களை கூட்டி பிரச்சனை பண்ண பாக்குறான். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். இன்னும் பல பஞ்சாயத்துகள் இருக்குங்க. அதை வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
வணக்கம்.